என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டினில் சால்வ்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சால்வ்னு கொடுத்ததுக்கப்புறம் ரைட் சைடு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்ததுன்னா மொத்தம் வந்து 4 ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், செகண்ட் ஸ்டெப்பில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், தேர்ட் ஸ்டெப்பில் பர்டிகுலர் இன்டெக்ரல், ஃபோர்த் ஸ்டெப்பில் கம்ப்ளீட் சொல்யூஷன். அதாவது த சொல்யூஷன் இஸ் y equal to complementary function plus particular integral. அதாவது செகண்ட் ஸ்டெப்பில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருப்போம், தேர்ட் ஸ்டெப்பில் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிருப்போம். ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி எழுதணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப், கம்ப்ளீட் சொல்யூஷன். இப்போ 1 by 1 வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் ஏஇ, ஆக்சிலரி ஈக்குவேஷனை ஷார்ட் ஃபார்மில் நம்ம ஏஇன்னு எழுதிக்கலாம். ஆக்சிலரி ஈக்குவேஷனுங்கிறது என்னென்னா கேபிட்டல் டி ஈக்குவல் டு எம். கேபிட்டல் டிக்கு பதிலாக நம்ம எம்னு கொடுக்க போகிறோம். சரிங்களா? கொஸ்டினில் பாருங்கள், இந்த கொஸ்டினில் டி ஸ்கொயர் இங்கே டி இருக்குங்களா, இந்த டிக் பண்ண இடத்துல எல்லாமே நம்ம என்னன்னா எம் கொடுக்க போகிறோம். இந்த டி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் பாருங்கள், டி இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம எம் கொடுக்க போகிறோம். டி இங்கே டி ஸ்கொயர்னு இருக்குது, அங்கே எம் ஸ்கொயர் -4. இந்த டிக்கு பதிலாக எம் +13. இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒய் வந்து ஒய்க்கு பதிலாக நம்ம எதுவுமே எழுதக்கூடாது. ஆக்சுவலி ஒய்க்கு பதிலாக 1 கொடுப்போம், 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே ஆன்சர் தான் வரும். அதனால் அதை பற்றி நான் சொல்லலை, புரியுதுங்களா? டிக்கு பதிலாக எம் கொடுக்கணும், அந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அதான் ஈஸியாக இருக்குது. டி ஸ்கொயருக்கு பதிலாக எம் ஸ்கொயர் -4 × எம் +13 ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதிடுவாங்க. நல்ல கவனிங்க, இங்கே என்ன இருக்குது, ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஆக்சிலரி ஈக்குவேஷன்னா டி இருக்கிற இடத்துல எம் கொடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு எப்போயுமே ஈக்குவல் டு 0ன்னு தான் கொடுக்கணும். அதுதான் ஈக்குவேஷன், புரியுதுங்களா? ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஃபங்க்ஷன் தூக்கி எழுதக்கூடாது, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குங்களா. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். நம்ம கால்குலேட்டரில் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூவில் ஃபஸ்ட்டு சியோட வேல்யூ, இதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். சரிங்களா? கால்குலேட்டரில் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் தேவை. ஏங்கிறது என்னென்னா எம் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. அப்போ எம் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 1 இருக்குங்களா, 1 எழுதிக்கலாம். பிங்கிறது எம்னுடைய கோஎஃபிஷியன்ட், எம்க்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், -4, அதான் -4 தூக்கி எழுதிடுங்க. சிங்கிறது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் வந்து என்ன +13. இப்போ எழுதியாச்சு. இப்போ கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க, நல்லா கவனிங்க. இப்போ கால்குலேட்டர் வந்து மோடுங்கிற பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 3 தடவை ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் இருக்குங்களா, ஈக்குவேஷன் கீழே என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 1 நம்பர் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அன்னோன்னு கேட்கும். இப்போ நம்ம என்னென்னா நம்மளுக்கு தேவை வந்து இது ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு என்ன பண்ணணும்னா அந்த ரைட் சைடு இருக்கிற பட்டனுக்கு பார்த்தீங்களா, அதை அமுத்தணும். அமுத்துனதுக்கப்புறம் டிகிரி கேட்குது பார்த்தீங்களா, டிகிரி 2ஆ 3ஆன்னு கேட்குது. இங்கே எம் ஸ்கொயர்னு இருக்கிறனால பவரில் என்ன இருக்குது பாருங்கள், 2 இருக்குங்களா. அப்போ டிகிரி 2 அமுத்தணும். இப்போ ஏனுடைய வேல்யூ கேட்குது, ஏனுடைய வேல்யூ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து எழுதி வச்சுருக்கோம். ஏக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும், 1 கொடுக்கணும். ஒரு வேல்யூ வந்து என்ட்ரு பண்ண உடனேயே ஏக்கு பதிலாக 1 கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே அடுத்த வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் அமுத்தணும். பியோட வேல்யூ என்ன கேட்குது பாருங்கள், பிக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், -4, மைனஸ் அமுத்தி 4 அமுத்துங்க. இப்போ ஈக்குவல் அமுத்துங்க. சிக்கு பதிலாக பாருங்கள் 13 அமுத்தி இப்போ ஈக்குவல் அமுத்திட்டோம். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், x1 வந்து 2ன்னு வருது. ஆனால் இந்த கால்குலேட்டரில் பாருங்களேன், டாப்பில் பாருங்கள், இங்கே பாருங்கள், கால்குலேட்டர் டாப்பில் இந்த இடத்துல பாருங்கள், நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல எப்படி காமிச்சிது பாருங்கள், ஆர் இம்ப்ளைஸ் ஐ இந்த மாதிரி காமிச்சிதுங்களா. ஆறுங்கிறது ரியல் பார்ட், ஐங்கிறது பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட். அப்போ இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, இந்த கால்குலேட்டரோட டாப்பில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், கால்குலேட்டரோட டாப்பில் கொஞ்சம் இப்படி காமிச்சிட பாருங்கள், புரியுதான்னு பாருங்கள். இந்த 2க்கு மேலே இந்த கால்குலேட்டரோட டாப்பில் பாருங்கள், இந்த இடத்துல காமிச்சிதுங்களா, கால்குலேட்டரோட டாப்பில் இங்கே ஆர் இம்ப்ளைஸ் ஐன்னு இருக்குங்களா. இந்த மாதிரி இருந்ததுன்னா, ஆர் இம்ப்ளைஸ் ஐன்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா இமேஜினரி ரூட்ஸ் வந்து இருக்குன்னு அர்த்தம், புரியுதுங்களா. அப்போ நம்ம என்னென்னா அந்த 2ங்கிறது இந்த மாதிரி இமேஜினரி ரூட்ஸ்னாவே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிறது இப்படி போட்டு வச்சுக்கணும். என்ன பண்ணணும்னு பாருங்கள், இந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸை ஃபஸ்ட்டே போட்டு வச்சுக்கணும். இந்த 2ங்கிறது ரியல் பார்ட், அந்த ரியல் பார்ட் வந்து இங்கே எழுதிக்கலாம். இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க, ரியல் பார்ட் டைரெக்டாக வந்துடும், ரியல் பார்ட்டுங்கிறது டைரெக்டாகவே வந்துடும். இந்த இமேஜினரி பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்தணும். புரிஞ்சுதுங்களா? ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்தி இப்போ ஈக்குவல் அமுத்தினா இங்கே பாருங்கள் 3, இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ஐ, அப்போ 3iன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், 3i. இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இங்கே பாருங்கள், ஏக்கு போல் 1 கொடுத்துட்டோம், பிக்கு போல் -4, சிக்கு போல் 13 கொடுத்த உடனே இங்கே ஆன்சர் பார்க்கும்போது x1க்கு பதிலாக நீங்கள் m1 எழுதிடக்கூடாது.
இங்கே ஆன்சர் வந்து 2ன்னு வருதுங்களா, இந்த மாதிரி நம்பர் வரும்போது மேலே பார்க்கணும் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஆர் இம்ப்ளை சைன் இருக்குது பார்த்தீங்களா, ரியல் பார்ட்டும் இருக்குது இமேஜினரி பார்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி கால்குலேட்டர் காமிக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கால்குலேட்டரில் காமிக்கும் போது நல்லா பாருங்கள். இங்கே கால்குலேட்டர் இந்த மாதிரி காமிச்சதுன்னா இங்கே இமேஜினரி ரூட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துட்டு ரியல் பார்ட் x1ங்கிறது ரியல் பார்ட் அதை ஃபஸ்ட்டு முதல்ல எழுதிடணும். இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் டைரெக்டாக ஈக்குவலம் 3னா x2ன்னு வந்துடும். அப்போ வந்து பாருங்கள் இமேஜினரி பார்ட்டை காமிக்காது, அந்த மாதிரி அமுத்தக்கூடாது. அதனால தான் சொன்னேன் இந்த மாதிரி ஆர் இம்ப்ளைஸ் ஐ இந்த மாதிரி வந்ததுன்னா ரியல் பார்ட்டும் இருக்குது இமேஜினரி பார்ட்டும் இருக்குது, அதாவது இமேஜினரி ரூட்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்த உடனே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துடணும். இப்போ ரியல் பார்ட்டை தூக்கி ஃபஸ்ட்டு முன்னாடி எழுதணும். இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்தணும். அமுத்தினீங்கன்னா 3i வந்துச்சு. சரிங்களா, இவ்வளவுதான். இப்போ வந்து என்னென்னா இதை கால்குலேட்டரை பழையபடி கொண்டு வரக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏசி அமுத்திட்டு ஷிஃப்ட்டு மோடு 3mt ஈக்குவலாக 2 தடவை ப்ரெஸ் பண்ணணும். ஷிஃப்ட் மோடு 3mt ஈக்குவல்ட்டு வந்து 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால்குலேட்டர் வந்து ரீசெட் ஆகிடும். இப்போ இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி ரூட்ஸ், தேர்ஃபோர் the roots are the root என்ன சொல்லலாம், the roots are imaginary. சொல்லுங்க பார்க்கலாம், therefore the roots are imaginary. இந்த ரூட்டில் வந்து imaginary roots. இதில் ஆல்ஃபாங்கிறது ரியல் பார்ட், பீட்டாங்கிறது இமேஜினரி பார்ட். ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டான்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா. இப்போ இந்த இடத்துல ஆல்ஃபாக்கு பதில் என்ன எழுதலாம், ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. ஆல்ஃபாவோட வேல்யூ பாருங்கள், ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 2. ஆல்ஃபாங்கிறது ரியல் பார்ட், பீட்டாங்கிறது இமேஜினரி பார்ட். அந்த ஐயை வந்து விட்டுட்டு எழுதணும். சரிங்களா, அப்போ பீட்டாக்கு பதில் நம்ம எழுதலாம் பீட்டா ஈக்குவல் டு 3. நடுவில் எப்பயுமே நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் கொடுப்போம். இன்னொரு தடவை ஞாபகம் வச்சுங்க, ஆல்ஃபாங்கிறது ரியல் பார்ட், ரியல் பார்ட் என்ன இருக்குது பாருங்கள் 2. பீட்டாங்கிறது இமேஜினரி பார்ட், இந்த ஐ வந்து எழுதக்கூடாது. பீட்டா வந்து இமேஜினரி பார்ட், இமேஜினரி பார்ட் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 3. புரியுதுங்களா. இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம என்ன எழுதணும்னா டு ஃபைண்ட் சிஎஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா பாருங்கள், இமேஜினரி ரூட்ஸாக இருந்தால் ஒய் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். சொல்லுங்கள் பார்க்கலாம், y ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி ரூட்ஸ்க்கு உண்டான ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஃபஸ்ட்டு நம்ம டிக் பண்ணி வச்சுக்கலாம். y ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபாக்கு பதில் என்ன வந்துருக்கு பாருங்கள் 2, அப்போ 2x ஏ காஸ் அப்படி எழுதிக்கங்க, ஏ காஸ் அப்படி எழுதிங்க. இந்த பீட்டாக்கு பதிலாக என்ன வந்துருக்கு பாருங்கள், பீட்டாக்கு பதிலாக 3, அப்போ 3x ப்ளஸ் பி சைன் இந்த பீட்டாக்கு பதிலாக என்ன வந்துருக்கு பாருங்கள் 3, அப்போ 3x. இதுதான் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். y ஈக்குவல் டு இ பவர் 2x இன்ட்டு ஏ காஸ் 3x ப்ளஸ் பி சைன் 3x தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, 3ஆவது ஸ்டெப்பில் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ ஸ்டெப் 3ல் டு ஃபைண்ட் பிஐ பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிப்போம், பிஐ ஈக்குவல் டு RHS டிவைடட் பை LHS, ரைட் ஹேண்ட் சைடு டிவைடட் பை லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ வந்து பிஐ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், RHS இ பவர் மைனஸ் 3x, அதை தூக்கி எடுத்து எழுதிருங்க பார்க்கலாம். RHS வந்து இ பவர் மைனஸ் 3x டிவைடட் பை LHS பாருங்கள் டி ஸ்கொயர் மைனஸ் 4d ப்ளஸ் 13, அப்போ டி ஸ்கொயர் மைனஸ் 4d ப்ளஸ் 13. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிக்கு பதிலாக நம்ம எழுதணும், டிக்கு பதிலாக வேல்யூ எழுதணும். டி ஈக்குவல் டு டிங்கிறது என்னென்னா எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் தான். இ பவர் பார்த்துங்க, இ பவர் மைனஸ் 3x இருக்குங்களா, அப்போ எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் தான் பார்த்தீங்கன்னா டினுடைய வேல்யூ. இப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் 3, அப்போ டினுடைய வேல்யூ பாருங்கள் எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது மைனஸ் 3, அப்போ டினுடைய வேல்யூ வந்து மைனஸ் 3. அப்போ டினாமேட்டரில் கொடுக்கணும், டினாமேட்டரில் எங்கெல்லாம் டி இருக்கோ அந்த இடத்துல மைனஸ் 3 கொடுக்கணும். எப்படி மைனஸ் 3ன்னு சொன்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் தான் பார்த்தீங்கன்னா டினுடைய வேல்யூ. எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து இந்த ப்ராப்ளத்தில் மைனஸ் 3னால டிக்கு பதிலாக மைனஸ் 3 கொடுக்க போகிறோம். இப்போ இ பவர் மைனஸ் 3xங்கிறது நியூமரேட்டர் இருக்குது, அப்படியே வச்சுங்க. டினாமேட்டரில் டி ஸ்கொயர், டிக்கு பதில் என்ன கொடுக்கலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் 3 ஸ்கொயர். நிறைய பேர் வந்து இந்த ப்ராக்கெட் கொடுக்காம கொடுப்பீங்க, அப்போ வந்து ஆன்சர் வந்து மிஸ்டேக்ஸ் ஆகிடும். நல்லா கவனிச்சிங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி தான் கொடுக்கணும். சரிங்களா, அடுத்து மைனஸ் 4, இந்த டிக்கு பதில் என்ன கொடுக்கலாம் மைனஸ் 3 ப்ளஸ் 13. புரியுதுங்களா. இப்போது இந்த இ பவர் மைனஸ் 3x அப்படியே வச்சுக்கோங்க, டிவைடட் பை டினாமேட்டர் இருக்கிறது அப்படியே கால்குலேட்டர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு மைனஸ் 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் மைனஸ் 4 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் 13. இப்போ ஈக்குவல் ஆன்சர் என்னது பாருங்கள் 34. புரியுதுங்களா, அந்த 34 இங்கே எழுதிடுங்க. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 3x டிவைடட் பை 34 தான் இதனுடைய ஆன்சர். புரியுதுங்களாமா, இ பவர் மைனஸ் 3x டிவைடட் பை 34ங்கிறத இதனுடைய ஆன்சர். இப்போ ஸ்டெப் 4ல் நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட் சொல்யூஷன், அதாவது இந்த சொல்யூஷன் இஸ் கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதினாலும் கரெக்டு, இல்லைன்னா சொல்யூஷன் எழுதினாலும் கரெக்டு தான். என்னென்னா ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ,
காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டெக்ரலையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணி எழுதணும். அப்போ y ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுங்கிற ஸ்டெப் 2ல் கிடச்சக்கூடிய ஆன்சர் அந்த அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். y ஈக்குவல் டு e பவர் 2x a cos 3x ப்ளஸ் b sin 3x. இன்னொரு தடவை சொல்லுங்கள் பார்க்கலாம். y ஈக்குவல் டு e பவர் 2x a cos 3x ப்ளஸ் b sin 3x. இது அப்படி தூக்கி செகண்ட் ஸ்டெப் தூக்கி எழுதிட்டேன். ப்ளஸ் cf முடிஞ்சது. pi பாருங்கள் e பவர் மைனஸ் 3x டிவைடட் பை 34. அவ்வளோதான். செகண்ட் ஸ்டெப்பையும் தேர்ட் ஸ்டெப்பையும் ஆட் பண்ணி எழுதினீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சு. இதுதான் கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்துக்கு உண்டான கிவன் ஆன்சர், கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் பாஸ் பண்ணட்டும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.